வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சீசனல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்வீட் கார்ன். இது இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நம்ம அருமையாக டேஸ்ட்டாக ரொம்பவே எளிமையான முறையில் ஸ்வீட் கார்ன் சமோசா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது 150 கிராம் மைதா எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதே அளவு கோதுமை மாவு 150 கிராம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா ஒட்டாதான் நல்லா வரும். இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பூரிக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்தா மாதிரி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நல்லா இது மாதிரி மாவு நல்லா ஒட்டாத வரணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இப்படி மெதுவாக இப்படி இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இப்போ ஃபில்லிங்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா பொரியணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில், அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா 3/4 பாகத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி சீவி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது நம்ம வேக வச்சு சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னோட டேஸ்ட் போயிடும். சீவி தான் அதில் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே தான் அந்த உருளைக்கிழங்கு வதக்கணும். இதிலே வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன டீஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ்க்கு செய்யக்கூடிய மசாலா டேஸ்ட் கொடுத்துரும். இப்போ இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிட்டோம். இதில் நம்ம ஒரு கார்ன் இது மாதிரி வேக வச்சுட்டு அப்படியே 1-2 கரகரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் சைஸில் ஒரு கார்ன் வேக வச்சு இதில் மசிச்சு போட்டுட்டோம். இன்னொன்று இது மாதிரி முழுசாக நம்ம வேக வச்சு இதில் முழுசாக அப்படியே சேர்த்துடணும். அதையும் நல்லா ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சது தான், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் மசாலாலாம் சாப்பிடும்போது இதை சேர்த்து தான் செய்வாங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்தா நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் அது கிடைக்கும், அதனால் இது மாதிரி மிளகாத்தூளாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கார்னோட வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம், ஒரே மாதிரி இருக்கணும். இது மாதிரி மாவு தொட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே சைஸில் போடணும். இப்போ இதே சைஸில் 3ஐயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 3ம் ஒரே சைஸில் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிற ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலேயே கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலேயே 2வது ஷீட் அதையும் இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அதுலேயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். அது மேலேயும் கொஞ்சம் கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ ஃபைனலாக நம்ம 3வது ஷீட்டையும் அது மேலே வச்சிடணும். வச்சுட்டு நல்லா இது மாதிரி லேசாக, ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தோசை தவா வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஷீட்டை மெதுவாக தேய்ச்சி எடுக்கணும். அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரோல் பண்ணணும். அழுத்தம் கொடுத்திங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும்.
நம்ம எண்ணெய் தடவி அது மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சு போடுறதுனால நல்லா ஈஸியாக மெல்லிசாக நல்லாவே வரும். இப்போ நல்லா இது மாதிரி நல்லா ரவுண்டாக வரணும், மெல்லிசாக திரட்டிக்கணும் நல்லா. இப்போ இதை தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதுலேயும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிடலாம். இப்போ கல்லில் போட்டுடலாம். ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கல் காயணும், இந்த ஷீட்டை போட்ட உடனே ஸ்லோ பண்ணிக்கணும். சும்மா லேசாக பபுள்ஸ் வரும், அந்த டைமில் எடுத்துடணும். சப்பாத்தி செய்கிற மாதிரி ரொம்ப ரோஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. லேசாக அந்த பபுள்ஸ் வர டைமுக்கு திருப்பி போட்டு எடுத்துடணும். இது மாதிரி பிஸா கட்டர் இருந்தால் அதுலேயும் செய்யலாம், இல்லைன்னா நைஃபாலையும் கட் பண்ணிக்கலாம். ஓரங்களை மட்டும் நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷீட்டு வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கும். இந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 4 ஓரமும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சென்டரில் இப்படி நடுவில் லெவலாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பிரித்தோம்னா நல்லா அழகாக வந்துடும். அதே மாதிரி இதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இது மாதிரி ஷீட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போது இது மாதிரி கோன் மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இப்போ இது மாதிரி ஒரு கோன் மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் ஃபில்லிங்கை நம்ம வச்சிடலாம். ரொம்ப நிறையா சேர்க்காத, ஓரளவு சேர்த்தா 3/4 பாகம் சேர்த்தா போதும். இல்லைன்னா நமக்கு அந்த ஃபில்லிங் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம மைதா மாவு பேஸ்ட்டை இந்த ஓரங்களில் அப்படியே அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒட்டிட்டா அப்படியே பிரிஞ்சு வராது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சல் ஆனதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். ரொம்ப தீ ஜாஸ்தியாக இருந்தால் மேலே கருகிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு தான் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கலாம். நல்லா இது மாதிரி கிறிஸ்பியாக எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஸ்வீட் கார்ன் சமோசா செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம சாதாரணமாக பொட்டேட்டோ ஆனியன்லாம் சேர்த்து ஸ்டஃப் பண்ணி சமோசா செய்வோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.